வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஏப்ரல் மாதம் 54 லட்சம் பேர் சாரா உதவி திட்டத்தின் கீழ் கூடுதல் உதவித்தொகையை பெறுவர். வரும் ஏப்ரல் மாதம் முதல் சாரா உதவி திட்டத்தின் கீழ் அரசாங்க உதவித்தொகையை பெறுகின்றவர்களின் எண்ணிக்கை 7 லட்சம் பேரிலிருந்து 54 லட்சம் பேராக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று அறிவித்துள்ளார். அதேவேளையில் சாரா உதவி திட்டத்தின் கீழ் கடந்த 2024ஆம் ஆண்டுக்கு 1200 ரிங்கெட் பெற்று வந்தவர்கள் வரும் ஏப்ரல் முதல் 2100 ரிங்கெட்டை பெறுவர் என்று நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்தார். சாரா உதவித்தொகை 75 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். சாரா உதவித்தொகையை பெறுவதற்கு இந்த ஆண்டு முதல் 54 லட்சம் பேர் தகுதி பெற்றுள்ளனர். இந்த மாதாந்திர உதவித்தொகை பெறுநர்களின் மைகார்ட் அட்டையில் வரவு வைக்கப்படும். இதன் மூலம் மாதந்தோறும் தங்கள் குடும்பத்தினருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அவர்கள் சபா, சரவா, கூட்டரசு பிரதேசம், லபுவான் உட்பட நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்ட மளிகை கடைகளில் வாங்கிக் கொள்ள முடியும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் அறிவித்தார். பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட நிதியை NGO அமைப்பு ஒன்றின் சமூக ஆர்வலர் ஒருவர் தவறாக பயன்படுத்திக் கொண்டதாக கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் கோரப்பட்டுள்ள முக்கிய ஆவணங்களை அந்த சமூக ஆர்வலர் இன்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளார். ஏற்கனவே சமூக வலைதளத்தில் பிரபலமாக விளங்கிய ஒரு தம்பதியர் சமூக வலைதளத்தை பயன்படுத்தி பொதுமக்களிடமிருந்து நிதி வசூலித்திருப்பதை போன்று இந்த சம்பவமும் நடந்திருக்கக்கூடும் என்று SPRM சந்தேகிக்கிறது. எனவே SPRM கோரியுள்ள அந்த ஆவணங்களை சம்பந்தப்பட்ட NGO தலைவர் SPRM-இடம் ஒப்படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உறுதியான நடவடிக்கை பெரும்பாலான மக்களை நிம்மதி பெருமூச்சில் ஆழ்த்தியுள்ளது என்று பர்லேஸ் மாநில முஃப்தி டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனுல் ஆபிதீன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கோவில் விவகாரத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். அவரின் இத்தகைய உறுதித்தன்மையைத்தான் மக்களும் எதிர்பார்க்கின்றனர் என்று அந்த முஃப்தி குறிப்பிட்டார். இந்த கோவில் விவகாரம் தொடர்பாக இதற்கு முன்பு பெரும்பாலான தலைவர்கள் வெளியிட்ட அறிக்கைகள் அனைத்தையும் நொறுக்கி தள்ளும் அளவிற்கு பிரதமர் அன்வாரின் உறுதியான மற்றும் திடமான நிலைப்பாட்டுக்குரிய அதிரடி அறிக்கை அமைந்திருந்தது. இது யார் பக்கம் ஆதரவாக இருக்கின்றோம் என்பதை பொறுத்த விஷயம் அல்ல, மாறாக சட்ட முறையின்படி ஆட்சி செய்தல், சட்டத்தை கடைபிடிப்பீர் என்ற வகையில் அன்வாரின் தடாலடி அறிவிப்பு அமைந்தது என்று அந்த முஃப்தி புகழாரம் சூட்டினார். வர்த்தக தளம் ஒன்றில் தினகா நேஷனலுக்கு சொந்தமான மின்சார மீட்டரை மாற்றியமைத்த விவகாரத்தை வெளியில் சொல்லாமல் இருக்க அந்த கடையின் உரிமையாளரிடம் 780 ரிங்கெட் லஞ்சமாக பெற்ற குற்றத்திற்காக மின்சார பொறியியலாளர் ஒருவருக்கு ஷா ஆலம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 7 நாள் சிறை மற்றும் 3500 ரிங்கெட் அபராதம் விதித்தது. 40 வயது தியாகராஜன் என்ற அந்த மின்சார பொறியியலாளர் நீதிபதி டாக்டர் முகமது நசீர் நோர்டின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு தமிழ் மொழியில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இதுபோன்ற குற்றத்தை மீண்டும் செய்ய வேண்டாம் என்ற எச்சரிக்கையுடன் 4 குழந்தைகளுக்கு தந்தையான தியாகராஜனை நீதிபதி எச்சரித்தார். கடந்த மார்ச் 20ஆம் தேதி பூச்சோங் புசட் பண்டா பூச்சோங்கில் உள்ள ஒரு கோப்பித்தியாம் கடையில் அதன் உரிமையாளரான 29 வயதுடைய பெண்மணியை நம்ப வைத்து லஞ்ச பணத்தை பெற்றுச் சென்றதாக தியாகராஜன் மீது குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. தனது நண்பருடன் அந்த கோப்பித்தியாம் கடையில் மின்சார மீட்டரை சோதனையிட்ட தியாகராஜன் மின்சாரம் களவாடப்பட்டிருப்பதாக கூறி தன் கைவரிசையை காட்டியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தியாகராஜனிடம் பணம் கொடுத்த மறுநாளே கடை உரிமையாளரான அந்த பெண்மணி இதுகுறித்து SPRM-இல் புகார் செய்துள்ளார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு பிறை சட்டமன்ற உறுப்பினரும் பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு தமது பிறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முஸ்லிம் பெருமக்களுக்கு நோன்பு பெருநாள் அன்பளிப்புகளை வழங்கி சிறப்பு செய்தார். பிறை மஸ்ஜித் ஜாமே பிறையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ரமலான் மாதத்தை ஒட்டி 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு டத்தோஸ்ரீ சுந்தரராஜு அன்பளிப்புகளை வழங்கி அவர்களை பெருநாள் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். இந்நிகழ்வில் சிபராங் பிராய் மாநகர் மன்ற உறுப்பினர் பொன்னுத்துறை விக்டர் கலந்து கொண்டார். தமது பிறை சேவை மையத்தில் பதிவு செய்து கொண்டுள்ள தகுதி வாய்ந்த பெறுநர்களுக்கு தலா 120 ரிங்கெட் மதிப்புள்ள 120 உணவுப் பொட்டலங்களை டத்தோஸ்ரீ சுந்தரராஜு வழங்கினார். அடுத்த வாரத்தில் கொண்டாடப்படவிருக்கும் ஹரிராயா பெருநாளுக்கு தயாராகும் மக்களுக்கு உதவும் முயற்சியில் ஒரு பகுதியாக தனிப்பட்ட முறையில் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு இந்த உதவிகளை வழங்கினார்.
தமது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமது வாக்காளர் பெருமக்களுக்கு உதவுவதில் தாம் பெரும் மகிழ்ச்சியை அடைவதாக டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். இந்த உதவிகள் பெருநாளை ஒட்டி அவர்களின் சிரமங்களை குறைக்கும் என்று தாம் பெரிதும் நம்புவதாக அவர் குறிப்பிட்டார். மலேசியா இன மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தனித்துவமான நாடாகும். இதுவே நமது முக்கிய பலமாகும். எனவே நீண்ட காலமாக கட்டமைக்கப்பட்ட நல்லிணக்கத்தை பாதுகாப்பது நமது பொறுப்பாகும். தொடர்ந்து ஒன்றுபடுவோம், ஒருவரை ஒருவர் மதித்து இந்த பண்டிகை காலத்தை ஒரு பெரிய குடும்பமாக கொண்டாடுவோம் என்று டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தமதுரையில் தெரிவித்தார். மூத்த அதிகாரிகளால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படும் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். அவரின் உடலில் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான உள்காயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஸ்லாங்கூர் பூச்சோங்கைச் சேர்ந்த 21 வயதுடைய அந்த ராணுவ வீரர் சரவா மீறி ராணுவ முகாமில் பயிற்சியில் இருந்தபோது இந்த சித்திரவதை சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தி சரவா மாநில போலீஸ் ஆணையர் டத்தோ மஞ்சா அத்தா உயிரிழந்த அந்த வீரரின் மேல் விவரங்களை வெளியிடவில்லை. அதேவேளையில் சம்பந்தப்பட்ட மூத்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்களா என்பதையும் விவரிக்க மறுத்துவிட்டார். உலகில் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மீண்டும் கோலாலம்பூருக்கான தனது விமான சேவையை தொடங்கவிருக்கிறது. லண்டன் ஹீத்ரோ அனைத்துலக விமான நிலையத்திற்கும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கும் இடையிலான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவை வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கவிருக்கிறது என்று மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் தெரிவித்துள்ளது. நெடுந்தூர பயணத்திற்கான போயிங் 787-9 ரக விமானங்களை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயன்படுத்தவிருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு கோலாலம்பூருக்கான தனது விமான சேவையை தொடங்கவிருக்கும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வருகை ஒரு நல்வரவாகும் என்று மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட்டின் வியூக பிரிவு தலைமை நிர்வாகி முகாட் ஆர்டியான் வீரா முகமது அமினுடின் தெரிவித்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் COVID-19 தாக்குதலினால் லண்டனுக்கும் கோலாலம்பூருக்கும் இடையிலான தனது விமான சேவையை பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுத்தியது. கோலாலம்பூருக்கும் லண்டனுக்கும் இடையிலான வழித்தடம் வியூகம் நிறைந்தது என்பதால் அந்த வழித்தடத்தை தொடர்வதற்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மீண்டும் முற்பட்டுள்ளதாக முகாட் ஆர்டியான் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.